தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் நேற்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் தள்ளுமுழுவில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போக்சோவில் வழக்கு பதிந்து தரமணி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்துவதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி. சென்னை தரமணியில இருக்கக்கூடிய அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில படித்து வரக்கூடிய 2 மாணவிகள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தரமணியில இருக்கக்கூடிய காலேஜில இருந்து நீண்ட நேரமாக விடுதிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக விடுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேடிய போது இந்த 2 மாணவிகள் காணாமல் போனதால அதன் பின்பாக ஒரு மாணவி மட்டும் அந்த விடுதிக்கு வந்துள்ளார். அப்போது இவரிடம் கேட்டபோது அந்த மாணவி எங்கே சென்றால் அவரது ஆண் நண்பருடன் சென்றதாக ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக 2 மாணவிகளையும் அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் இவர்கள் கல்லூரியிலிருந்து நீக்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் ஒரு கருத்தையும் முன்வைத்துள்ளார். அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக ஒரு தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலின் பேர்ல அந்த குறிப்பிட்ட ஒரு மாணவியிடம் விசாரணை மேற்கொண்ட போது இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கமான ஒரு ஆண் நண்பருடன் தான் சென்றதாகவும் அப்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அவர் தெரிவித்ததாக ஒரு தகவலானது தெரிவித்துள்ளார். இந்த தகவலின் பேர்ல நேற்று போராட்டமானது எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்தி இது தொடர்பாக காவல்துறையினருக்கும் எஸ்எஃப்ஐ குழுவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு அதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தரமணி அனைத்து மகளிர் போலீசார் தற்போது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து தனது முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த அறிமுகமான ஆண் நண்பர் ஆட்டோ ஓட்டுநர் என்பதால தெரிய வந்திருப்பதால அவரை பிடித்து தற்போது தரமணி மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுல யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது, அவர் எந்த அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார், உண்மையிலேயே பாலியல் வன்கொடுமைக்கு தான் ஆளானாரா என்பது குறித்தான தகவல்கள் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.